ஆரம்பத்தில் லேசாக வளைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொடைக்கானல் எப்படி இருக்குது. இது வந்து எல்லாம் பனி மிஸ்ட்டு, ஃபுல்லாக அப்படியே ஏரியாவே மூடி கிடக்கு. எல்லா வானமும் தெரியலை, பூமியும் தெரியலை. அந்த மரத்தில் வந்து அழகான ஒரு குருவி உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தங்கள்லாம் அவ்வளோக்கும் கேட்குறதுக்கு கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் இந்த குருவி சத்தம் நிறையா கேட்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி லெவலில் வருமா? அப்படியே என்னோடய கார்டன் அன்னைக்கு செம்பருத்தி காட்டினேன் இல்லையா, அதை பாருங்கள். இதுதான் அந்த செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி வீடியோ போட்டிருந்தேன்னா, அந்த அடுக்கு செம்பருத்தி வீடியோ தான் அது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரோஸு. இதுக்கு கீழே காட்டு மாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 3 மாடு போச்சு. அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் வந்து இந்த மிஸ்டில் தெரிய மாட்டேங்குது. நாய் குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாய் அதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புனதுனால அந்த நேரம் உட்காந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதுக்குள்ளே அந்த மரத்துக்கடியில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கடியில் இருக்குது. ஒரு 5-6 மாடு இருக்குது. குருவி சத்தங்கள் பார்த்தீங்களா, கேட்கவே அழகாக இருக்கா. என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வளர்த்து வச்சுருக்கேனா. அப்புறம் ஒரு கம்பி வச்சு நேராக்கி விட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பட்டர் ஃப்ரூட் மரம். இது பட்டர் ஃப்ரூட் மரம் இன்னும் காய்க்கலை. அதில் கொடி மாதிரி தொங்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கள் எல்லாம் கொடி மாதிரி தொங்குதா, அது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பப்பாளி மரம். இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு பப்பாளி செடி தெரியுதா, அது பெரிய மரம், நாட்டு மரம். அதே பாருங்கள் அந்த ஓரத்தில் இந்த பாருங்கள், இதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே தோட்டத்துக்கு போகும்போது அந்த காய்களை எடுத்து போட்டுவிட்றேன். அந்த குட்டி மரத்தில் அது வந்து ஹைப்ரிட் போல் நிறைய காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் இது வந்து பன்னீர் கொய்யா. அப்புறம் கீழே நேச்சுரலாக கப்பக்கிழங்கெல்லாம் போட்டிருந்தோம், எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா அவரை செடி. இங்கே பாருங்கள், அவரைக்காய் வந்து நல்லா போட்டு நிறைய காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் தோட்டத்தில் கோஸ் நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் நாற்று நட்டு வச்சுருக்கேன். நூக்கல் நட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ப்ளம்ஸ் மரம். இந்த இடத்துல ஒரு வால்பெரி மரம் இப்போ தான் கன்று வச்சுருக்கோம். அது வந்து ஆரஞ்சு மரம். இப்படி எல்லாமே பிள்ளைங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே அந்த காலத்து பெற்றவர்கள் மாதிரியே நானும் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேர பிள்ளைங்களுக்கு தேவைப்படும். யார் வீட்லேயும் போய் ஒரு பழத்துக்கு பிள்ளைங்க நிற்கக்கூடாது. ஆனால் யார் வந்து கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வீடுகளை விற்றுட்டு, பெரும்பாலும் இடங்களை விற்றுட்டு காடுகளை வீட்டுக்களை கட்டி வச்சிட்டாங்க. காட்டேஜி லாட்ஜின்னு ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற ஒரு பகுதி இதுதான். அதனால் இருக்கிற கொஞ்சம் இடத்துல நான் எல்லா பழத்தையும் நட்டு வச்சிட்டேன். எல்லா பழ மரங்களும் வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஒரு வாழையும் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் அதை ஒட்டி வந்து இந்த பாருங்கள், சுண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். சுண்டைக்காய் இருக்குது. இது ஒரு செம்பருத்தி செடி. இது ஆரஞ்சு கலராக இருக்கும் அந்த செடி. இந்த பூ கூட கருகி போயிருக்கு பாருங்கள். இப்படி எல்லாருமே நேச்சுரலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ஒரு இந்த பாருங்கள் காப்பி செடி ஒன்று வச்சுட்ருக்கேன்.
இது வந்து காப்பி செடி ஒன்று வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நாள் வந்து இந்த புதினாவை வந்து வேரோடு நடணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு கீழே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வெறும் இலையை உடச்சி நட்டு வச்சாங்க. அது அப்படியே துளுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நானும் வச்சேன், அப்படியே துளுத்துருச்சு. இந்த பாருங்கள், இது அவங்க வச்சது அப்படியே துளுத்துருச்சு. இது நான் வச்சேன், வாடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே துளுத்துருச்சு. அப்புறம் இதில் மல்லி போட்டிருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெள்ளைப்பூடு அஞ்சாறு நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆப்ரிக்கட் இருக்குல்ல, ஆப்பிள் பீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விதைகள் இதில் வந்து நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் அந்த நட்ஸோடு வாங்கினோம், அது நட்டு வச்சா வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முகம் கூட தெரியாத ஒரு கொடைக்கானலாக தெரியுதா அவங்களுக்கு? நிறையா காட்டு மாடு கீழே நிற்கிது, ஆனால் உங்கள்கிட்ட காட்ட முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. பக்கத்து வீடு கூட தெரியாத அளவுக்கு. இது பீச்சஸ் மரம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சஸ் 2-3 மரம் வச்சுருக்கேன். ஹையில் போயிடுச்சு ரொம்ப. அப்புறம் உள்ள ஒரு கொய்யா மரம் இருக்குது. அது பழுத்து காய் காய்ச்சி இந்த பாருங்கள், இந்த காய் கூட நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இந்த பாருங்கள், இங்கே ஒரு கொய்யாக்காய் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கொய்யாக்காய் தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், கொய்யாக்காய் தெரியுது. அப்படி எல்லாமே நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நட்டு வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தோட்டம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுக்காக செய்து வைங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பழம் இருக்குதுன்னு நம்ம போய் அவங்க வீட்டில் கேட்க முடியாது. நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க வந்து தைரியமாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது பாதி வந்து குருவி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுது. ஃபேஷன் ஃப்ரூட்லாம் பாதி பாருங்கள் குருவி சாப்பிட்றோம். அது சாப்பிட்டது போக தான் யாருக்காவது உடச்சி கொடுப்போம். அந்த மாதிரி கொய்யாப்பழமும் எடுக்கிறதே இல்லை நாங்கள். அது ஃபுல்லாக குருவி தான் சாப்பிடுது. போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட மயில் வந்துருந்துச்சின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மயில் வந்தால் பாம்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தோட்டம் கிளியராக இருந்தாலும் இங்கிட்ட அங்கிட்டலாம் போதராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் வெயில் நேரத்துலலாம் கீழே இறங்குறதுக்கு. இந்த காக்கா பறக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலோட இயற்கை உங்களுக்கு ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக அழகாக இருக்கா? வானமும் தெரியலை, பூமியும் தெரியலை, அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள், இது ஒரு குருவி சத்தம். அதே மரத்தில் தான் இது ஒரு குருவி சத்தம். இங்கிட்டு காக்கா, இங்கிட்டு சிட்டுக்குருவிகள். அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சா குருவிகள், பல குருவிகளோட சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இந்த மாதிரி இடத்துகளில் அது மாதிரி பாருங்கள், அதிலலாம் வந்து ஒரு குருவி உட்காந்துருக்கு. கொண்டவளத்தான் குருவின்னு சொல்லுவாங்க. மிஸ்டில் அவங்கள அவ்வளோதான் தெரியுது. இந்த பாருங்கள் உட்காந்துருக்கு. நாங்கள் சாப்பாடு போடுவோமா, அதுக்காக வந்து உட்காந்துருக்கு. காலையில் ஒரு 1000 சிட்டுக்குருவிக்கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, இதோட எவ்வளோ மிஸ்ட்டு எவ்வளோ இதாக போய்கிட்டுருக்கு பாருங்கள். நிற்கலை, போய்கிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.